Hi students, we are going to start our next new lesson, that is unit 19, movement in animals. Okay, so movement அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இட் இஸ் அ பேசிக் லிவிங் கேரக்டர். நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம், ஹவு குட் யூ சே அண்ட் சப்ஸ்டன்ஸ் இஸ் லிவிங் ஆன் நான் லிவிங் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு இதுக்கு உயிர் இருக்குது இல்லை அப்படின்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டோம்னா டக்குன்னு என்ன சொல்லுவோம், தட் மூவபிள், அது நகரும், இடம் விட்டு இடம் போகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இட் இஸ் அ பேசிக் கேரக்டர் அக்கார்டிங் டு அஸ், அக்கார்டிங் டு த சயின்ஸ் என்ன சொல்கிறோம், மூமெண்ட் இஸ் அ one of the character is the organism is living on non-living. Okay, ஒரு organism living on non-living on decide பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இது அப்படின்னா நம்ம மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சரி. ஸோ இப்போ மூமெண்ட் அப்படிங்கும்போது எப்போ நடக்குது, நாம் கை அசைக்கிறதுனால தான், நம்ம கால் அசைக்கிறதுனால தான் நடக்குதா அப்படின்னா கிடையாது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், there are so many movements that happen in our bodies. sit absolutely still. ஓகே, ஸோ அமைதியாக எதுவும் பண்ணாமல் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சு அப்சர்வ் பண்ணுங்கள். the movement taking place in a body, you must blink your eyes from time to time. there will be movements in your body as you breathe. ஓகே, ஸோ நம்ம ப்ரீத் பண்ணும்போது, நம்ம மூச்சு விடும்போது நம்மளோட பாடியில் மூமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம செஸ்ட் பாக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் ஷோஸ் அப் அண்ட் டவுன் மூமெண்ட்ஸ். தென் அதே மாதிரி நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள், நம்மளோட பாடியில் நிறைய ஆர்கன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூவ் ஆகிட்டு இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும், நமக்கு தெரியும். ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் ஹவு த ஓகே. ஸோ இது மாதிரி மூமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஆர்கானிசமும் இட்ஸ் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் இல்லையா. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் வேவ்ஸ் ஹவு அனிமல்ஸ் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். எல்லா ஆர்கானிசமும் ஒரே மாதிரி தான் மூவ் ஆகுதா அப்படின்னா, இஸ் earthworm is moves like as நம்மள மாதிரி தான் earthworm மூவ் ஆகுதா கிடையாது, சரியா. ஸோ இட் creep on the land surface. நாம் என்ன பண்ணுறோம், we are walking. birds என்ன பண்ணுது, they are flying. fishes என்ன பண்ணுது, swimming. so the movement is differ from organism to organism. ஓகே, ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் என்ன ஆகுது, மூமெண்ட் வந்து நம்மளுக்கு டிஃபர் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இது மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது மூமெண்ட் அண்ட் லோக்கமோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஆல்தோ த போத் மூமெண்ட் அண்ட் லோக்கமோஷன் சவுண்ட் சிமிலர். ஓகே, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னாலும் their meaning, there are few interesting differences between two terms. okay, அந்த மூமெண்ட்க்கும் இதுக்கும் நடுவில் ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி, லோக்கமோஷனுக்கும் நடுவில் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஓகே, movement is generally defined as the act of changing the place or position by one organ or more parts of the body. சரியா, ஒரு ஆர்கன் மூவ் ஆனாலும் அது மூமெண்ட் தான், சரியா. இல்லை மோர் தென் ஒன் ஆர்கன் மூவ் ஆனாலும் அது என்ன தான் அப்படின்னா மூமெண்ட் தான். ஓகே, ஸோ மூமெண்ட் ஹெல்ப்ஸ் டு பர்ஃபார்ம் நெசசரி ஃபங்க்ஷன்ஸ் சச் அஸ் பம்பிங் ஆஃப் த பிளட் டு த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இப்போ ஹார்ட் வந்து மூவ் ஆகுது இல்லையா, பம்ப் பண்ணுது. ஸோ அப்போ ஹார்ட் வந்து லோக்கமோட் ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியுமா, இடம் விட்டு இடம் நகருதா கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து ஹார்ட் பம்ப் பண்ணுறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மூமெண்ட். இப்போ நம்ம கையை என்ன பண்ணுறோம், இங்கேருந்து இங்கே நவுத்துறோம். அதனால் நம்ம ஆர்கானிசம் கையை வந்து கீழேருந்து நம்ம தைக்கிட்ட இருந்து நம்ம மேலே ஸ்ட்ரைட்டன் பண்ணுறோம், சரியா. அப்போது நம்ம நகர்றோம், நம்ம இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நம்ம கை நம்ம கீழேருந்து மேலே ஸ்ட்ரைட்டன் பண்ணுற ஸ்ட்ரெச் பண்ணுறது வந்து பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் த மூமெண்ட் ஆஃப் அவர் லிம்ஸ். ஓகே, நம்மளோட ஹேண்ட். ஓகே, ஸோ இது அதே மாதிரி இந்த மூமெண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தெர் ஆர் 2 different types, வாலண்டரி அண்ட் இன்வாலண்டரி. இப்போ நம்ம கை, நான் என்ன சொன்னேன், நாம் என்ன பண்ணுறோம், we are stretching the hand. ஓகே, நாம் தான் கை நீட்டுறோம், இல்லாட்டி கை அங்கேயே தான் இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி இருக்கிறத என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாலண்டரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுவே ஹார்ட் பம்ப் பண்ணுது, நம்ம போய் ஹார்ட் நம்ம நினைக்கிறோமா, ஹார்ட் பம்ப் பண்ணு அப்படின்னு நினைக்கிறோமா, இல்லை, அதுவாகவே பம்ப் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்வாலண்ட்ரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, while we are taking the food, ஓகே, நம்ம ஃபுட்டு உள்ளே எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ while taking the food the stomach is enlarged. ஓகே, ஸ்டொமக் வந்து என்ன ஆகும்னா எலாஸ்டிக் இன் நேச்சர், அது என்லார்ஜ் ஆகும். ஆஃப்டர் டைஜஷன் என்ன ஆகும் அப்படின்னா இட் ஸ்ட்ரிங்ஸ், அது சுருங்கி போயிடும். ஸோ அப்போது
ஃபுட் எடுத்துக்கும் போது அது என்லார்ஜ் ஆகிறது நமக்கு தெரியுதா? கிடையாது. சரி, நம்ம நினச்சிக்கிறோமா சாப்பாடு நான் இப்போ போட போகிறேன், நீ என்லார்ஜ் ஆகு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோமா? கிடையாது. சரியா? இட் இஸ் இன்வாலண்ட்ரி. நமக்கு தெரியாமல், நம்ம நினைக்காம, நம்மளோட அன்கான்ஷியஸாக நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ். தே ஆர் கால் மூமெண்ட்ஸ். ஓகே, அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்வாலண்ட்ரி மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா? த மூமெண்ட் ஆஃப் ஆர்கானிசம் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். இது மாதிரி இப்போது ஒரு ஆர்கன் மூவ் ஆகிறது பார்த்தோம் அப்படின்னா மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே ஒரு ஆர்கானிசம் மூவ் ஆச்சு அப்படின்னா அது லோக்கமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, த மூமெண்ட் ஆஃப் ஆர்கானிசம் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் இஸ் நோன் அஸ் லோக்கமோஷன். ஓகேயா? ஸோ ஒரு ஆர்கானிசம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகிறது, ஸ்பேஸ் மாற்றுறது, அதுதான் என்ன அப்படின்னா லோக்கமோஷன். ஸோ இந்த லோக்கமோஷன் எதுக்காக நடக்குது? வாட் இஸ் த நீட் ஆஃப் லோக்கமோஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, த லோக்கமோஷன் ஹெல்ப்ஸ் an organism to find food, avoid harsh weather கண்டிஷன்ஸ். இப்போ பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா மைக்ரேட் ஆகுதுன்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? த பேர்ட்ஸ் மைக்ரேட் ஒரு லோக்கோமோட் ஆகுது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டியூரிங் சம்மர் சீசன், வின்டர் சீசன். என்ன ஆகுது? நம்ம வேடந்தாங்களுக்கு நிறைய பேர்ட்ஸ் வருதுன்னு கேள்விப்படுறோம் இல்லையா? ஸோ ஏன் பேர்ட்ஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம கண்ட்ரிக்கு வருது அப்படின்னா, அங்கே இருக்கிற வெதர் கண்டிஷன் அதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. சரியா? ஸோ அதனால் அந்த வெதர் கண்டிஷனை டாலரேட் பண்ணிக்கிறதுக்காக என்ன ஆகுது? தே ஷிஃப்ட் ஃப்ரம் தேர் ஓன் கண்ட்ரி டு அவர் கண்ட்ரி. தென் அதே மாதிரி திரும்ப வெதர் கண்டிஷன் நார்மலாக ஆகிடும்போது என்ன ஆகிடும்? இது போயிடும், இங்கேருந்து அங்கே போயிடும். அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட பேசிக் இன்ஸ்டிங், அதுக்கு அதுவாகவே அதோட மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் அது ஒவ்வொரு வருஷமும் இங்கே வந்து பழகின அதோட தலைமுறைகள் இருக்கு இல்லையா? ஸோ அதனாலையும் அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பாத்வேயெல்லாம் தெரியும். இந்த டைமில் நம்ம இங்கேருந்து போயாகணும், திருப்பி இந்த டைமில் நம்ம இப்போ இந்தியா வந்தாகணும், இப்போ இந்தியாவிலேருந்து திரும்ப நம்ம ஊருக்கு போகலாம் அப்படிங்கிறதுலாம் அதுக்கு வந்து பை இன்ஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, உள்ளுணர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா? அதே மாதிரி அதனுடைய அறிவு, அந்த வெதர் தெரியும் அதுக்கு. ஸோ அதில் வச்சு அது என்ன ஆகும் அப்படின்னா போகுது. ஸோ அப்போது அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எஸ்கேப் ஃப்ரம் அவாய்ட் ஹார்ஷ் வெதர் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்தது எஸ்கேப் ஃப்ரம் தேர் ப்ரிடேட்டர். ஸோ எனிமீஸ் கிட்டேருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஓகேயா? ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் இதுக்காக என்ன பண்ணுது அப்படின்னா இட் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஆஸ் லோக்கமோஷன். ஸோ லோக்கமோஷனில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்குது, வாக்கிங், ரன்னிங் அண்ட் ஸ்விம்மிங். ஓகேயா? என்ன இதுவும் சொல்லலாம், ஃப்ளையிங், இது எல்லாமே என்ன சொல்லலாம் அப்படின்னா க்ரீப்பிங், க்ராலிங், இது எல்லாமே என்ன சொல்லலாம் அப்படின்னா லோக்கமோஷன்ஸோட டைப் தான். ஓகே, so these are the few examples of different types of locomotion. In this process there is the action of appendages such as limbs, wings, flagella, cilia is takes place. Okay, so locomotion ku appendages அப்படினா additional organ, helping organ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, இப்போ நம்மளோட பாடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா the main part of the body எது அப்படின்னு பார்த்தோன்னா head, neck, trunk அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, it up to the hip region. ஓகேயா? ஸோ அதுக்கு அடிஷ்னலாக ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்கிற அடிஷ்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் எது அப்படின்னா நம்மளோட லிம்ஸ். ஓகேயா? ஸோ 4 limbs அண்ட் ஹைண்ட் லிம்ஸ், நம்ம கை கால் எல்லாம் அடிஷ்னல் ஆர்கன்ஸ் தான். ஓகேயா? we can live without the limbs இல்லையா? ஸோ நம்ம கை இல்லாமல் உயிரோடு இருக்க முடியும், கால் இல்லாமல் உயிரோடு இருக்க முடியும். அதுவே கழுத்து இல்லாமல் உயிரோடு இருக்க முடியுமா? உடம்பு ட்ரங்க் ரீஜன், உடம்பு இல்லாமல் உயிரோடு இருக்க முடியுமா? தலை இல்லாமல் உயிரோடு இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா த மெயின் ஆக்சஸ் ஆஃப் அவர் பாடி எது அப்படின்னா ஹெட், நெக்கு அண்ட் தி ட்ரங்க். ஓகே, அதுக்கு அப்பண்டேஜஸ் அப்படின்னா அடிஷ்னல் ஹெல்பிங் ஆர்கன்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்பரண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அப்பண்டேஜஸ் அப்படிங்கிறது அது மாதிரி அசிஸ்டன்ட் ஆர்கன்ஸ் தான். ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பண்டேஜஸ் சச் அஸ் லிம்ஸ், ஒரு சில ஆர்கானிசம்க்கு லிம்ஸ், விங்ஸ், ஃபின்ஸ், ஃப்ளாஜெல்லா, சிலியா, இதெல்லாம் அப்பண்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். In most of the aquatic animals such as fish, whales and shark, the locomotion is the result of series of wave-like muscle contraction. சரி, அந்த locomotion எது மூலமாக நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா
மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷ்ஷஸில், ஷார்க்கில், வேலில், இதில் எல்லாத்துலேயும் எது மூலமாக நடக்குது அப்படின்னா பை த மசில்ஸ். ஓகே, பை த மசில்ஸ், by the contraction and relaxation of the muscle. Okay, muscles வந்து சுருங்கி விரியறதுனால contraction and relaxation. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் என்ன இருக்குன்னா fins are present. ஓகே, fins இருக்குல்லையே, அந்த fins வந்து பார்த்தோன்னா அடிஷ்னல் ஹெல்பிங் ஆர்கன்ஸ் தான். ஓகே, அதோட பாடியோட மெயின் மூமெண்ட் லோக்கோமோஷன் இஸ் டேக்ஸ் பிளேஸ் பை த மஸ்குலார் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன். ஓகேவா, சரி. ஸோ இப்போ இதே தான் இங்கே நமக்கு லோக்கோமோஷன் அண்ட் மூமெண்ட்க்கு டிஃப்ரென்சஸ் கொடுத்துருக்காங்க. லோக்கோமோஷன் இஸ் த மூமெண்ட் ஆஃப் அன் ஆர்கானிசம் ஃப்ரம் பிளேஸ் டு அதர். சரியா, ஸோ ஒரு பிளேஸ் ஆர்கன் இல்லாட்டி ஆர்கன் சிஸ்டம். சரியா, மோஸ்ட்லி ஆர்கன், அந்த ஆர்கனோட மூமெண்ட். ஓகேயா, சாரி, லோக்கோமோஷன் பார்த்துட்ருக்கோம். சாரி, locomotion is the movement of an organism from one place to another place. Okay, so ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது, that is the locomotion. then அடுத்தது movement அப்படிங்கிறது movement of an organ from one place to another place. சரியா, பொசிஷன் சொல்லலாம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதாவது பிளேஸ்னால் தூரமாக இல்லை. சரியா, இப்போ கீழே இருந்த கை மேலே வர்றது, அது தட் இஸ் ஆல்சோ பொசிஷன் இல்லை பிளேஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா, movement is the act of changing the place or position by one or more parts of the body. சரியா, இப்போ டான்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், 2-3 ஆர்கன்ஸ் அசைப்போம் இல்லையா, அப்போ கையும் ஆட்டுவோம், காலையும் ஆட்டுவோம். ஸோ அது என்ன அப்படின்னா மூமெண்ட். அதுக்காக அதை லோக்கோமோஷன் சொல்லலாமா அப்படின்னா கிடையாது. தட் இஸ் நாட் அ லோக்கோமோஷன், தட் இஸ் த மூமெண்ட் ஆஃப் அவர் பாடி. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் லோக்கோமோஷன், இட் இஸ் ஆல்வேஸ் வாலண்ட்ரி. சரியா, லோக்கோமோஷன் நம்ம நினச்சோன்னா தான் நம்ம நடப்போம், இல்லாட்டி நடக்க மாட்டோம். எங்கே உட்காந்துருக்கோமோ அதே இடத்துலையே தான் இருப்போம். சரியா, வித்தவுட் அவர் கான்ஷியஸ் we can't move from one place to another place. ஓகே, பட் the movement is voluntary and involuntary. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மூமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் கேன் எய்தர் பை வாலண்ட்ரி ஆர் இன்வாலண்ட்ரி இன் நேச்சர். சரியா, நம்ம கை அசைக்கிறோம், ஸோ அது நமக்கு தெரியுது, அது வாலண்ட்ரி. அதுவே நம்மளோட ஹார்ட் ஒர்க் ஆகிறதோ இல்லை நம்மளோட ஸ்டொமக் ஒர்க் ஆகிறதோ, ஸ்டொமக் அண்ட் கான்ட்ராக்ட் ஆகிட்டு ரிலாக்ஸ் ஆகிறதோ நமக்கு என்ன பண்ணுறதுல தெரியறது கிடையாது, அது வந்து இன்வாலண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திங்ஸ்? சரியா, நெக்ஸ்ட் வந்து லோக்கோமோஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் த ஆர்கானிசம் லெவல். ஓகே, ஸோ ஒரு ஆர்கானிசமில் நடக்கிறது என்ன அப்படின்னா லோக்கோமோஷன். அதுவே மூமெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் ஆர்கன் லெவல் ஆர் பயாலஜிக்கல் லெவல்னு சொல்கிறோம். சரியா, அதோட பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகே, லோக்கோமோஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அ பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகே, ஒரு பர்டிகுலர் லிவிங் ஆர்கானிசமில் நடக்கிற இன்டர்னல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா, அதை தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, உயிர் இருக்குதா உயிர் இல்லையாங்கிறத சொல்கிறோன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் லோக்கோமோஷன் டசன்ட் நெசசரிலி ரெக்வயர் எனர்ஜி. ஸோ இதுக்கு அவ்வளோ ஒன்றும் எனர்ஜி தேவைப்படுறது கிடையாது. ஆனால் மூமெண்ட் ரெக்வயர்ஸ் எனர்ஜி. மூமெண்ட்க்கு கண்டிப்பாக என்ன தேவைப்படுது அப்படின்னா எனர்ஜி வந்து தேவைப்படுது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா movement in different animals. Okay, how the organisms, different kinds of organisms that move from one place to another place அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எல்லா ஆர்கானிசமும் ஒரே மாதிரி மூவ் ஆகிறது கிடையாது, there is a differences. ஓகே, ஸோ இப்போது மூமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர் ஆஃப் லிவிங் பீயிங். திஸ் இஸ் த பேசிக் மெக்கானிசம் யூஸ்ட் இன் மெஜாரிட்டி ஆஃப் வெர்டிபிரேட் இன்க்ளூடிங் ஹியூமன். Animals exhibit a wide range of movement. ஓகே, ஸோ மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக எல்லா ஆர்கானிசம்லேயுமே இருக்கக்கூடிய ஒன்று. அது வெர்டிபிரேட்டாலையும் இருக்குது, இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்கில். ஓகே, ஸோ அனிமல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிபிட் வைட் ரேஞ்ச் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் இருக்குது. In this part, let us study about the movement in different animals. Okay, so first வந்து பார்த்தோம் அப்படின்னா we are going to discuss about the movement of earthworm. The body of earthworm பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? அதுக்கு கை கால் ஏதாவது விங்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லை. சரியா, அப்போ அப்படி எப்படி மூவ் ஆகும் பார்த்துருக்கீங்களா earthworm? இல்லாட்டி என்ன பண்ணுறீங்க, உங்களோட கார்டனில் எங்கேயாவது கார்டனில் போயிட்டு அந்த earthworm எடுத்து அதாவது சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். earthworm எடுத்து பாருங்கள், இல்லை அந்த earthworm எப்படி மூவ் ஆகுதுன்னு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்கள்.
ஸோ அதோட மூமெண்ட் நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு கை கால் ஏதாவது இருக்கா அப்படின்னா விங்ஸ் ஃபெதர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா there is no appendages. ஓகே, ஸ்பெஷல் appendages அப்படிங்கிற மாதிரி இதுக்கு நம்ம கை கால் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ அப்போது எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இட் மூவ்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த muscles. ஓகே, பாடி muscles. The earthworm has longitudinal and circular muscles. ஓகே, ஸோ லாஞ்சிடியூடினல் அப்படிங்கும்போது நீட்டமாக அப்படின்னு சொல்கிறோம், அண்ட் சர்க்குலார் மசில்ஸ். ஸோ இது மாதிரி மசில்ஸ் இருக்குது. ஸோ பை த கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் தீஸ் லாஞ்சிடியூடினல் அண்ட் சர்க்குலார் மசில், அதோட பாடியில் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் டேக்ஸ் பிளேஸ். பை த கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் இட் மூவ்ஸ் த பாடி ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஓகே, for this இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக for this work there is an additional organ that is called a setae. ஓகே, அதில் இருக்கிற bristles, அதாவது சின்ன hair like structure, bristles அப்படிங்கிறது சின்ன சின்ன hair like structures அப்படின்னு சொல்கிறோம். the bristles, அந்த bristles வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா தட் இன்வால்விங் இன் த லோக்கமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அதுலேயும் ஸ்பெஷலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் அட்டாச்சஸ் த பாடி ஃப்ரிம்லி டு த சர்ஃபேஸ். ஸோ பாடியை வந்து சர்ஃபேஸோட அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரியா? ஸோ அதுதான் இந்த பிரிசில்ஸோட ஒர்க். சரி, இப்போ ஹவ் த earthworm that moves அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். பை த கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் த பாடி மசில்ஸ் and with the help of the setae that used to attach the body firmly to the surface. இல்லையா? ஸோ இப்போது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பிக்சரைசேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், திஸ் இஸ் த ஆன்டீரியர் எண்ட் அண்ட் திஸ் இஸ் த போஸ்டீரியர் எண்ட். ஓகே, இது அதாவது முன் பக்கம், இது பின் பக்கம். ஆன்டீரியர்னா ஹெட் ரீஜன் அப்படின்னு அர்த்தம். சரியா? போஸ்டீரியர் அப்படின்னா டெய்ல் ரீஜன் அப்படின்னு அர்த்தம். பின்ன பேக் லோயர் எண்ட் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்போது ஆன்டீரியர் எண்டில் என்ன இருக்குது? ஓகே, ஆன்டீரியர் எண்ட். இந்த ஆன்டீரியர் எண்டில் என்ன ப்ரெசென்ட்? ஆன்டீரியர் எண்டு, இது போஸ்டீரியர் எண்ட். ஆன்டீரியர் எண்ட் என்னது? front head region and the posterior region is the tail region. Okay, so இப்போது earthworm மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் it fixed the posterior portion. அந்த போஸ்டீரியரில் இருக்க சீட்டா இருக்கு இல்லையா, அந்த சீட்டாவை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கும், லேண்ட் சர்ஃபேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். சரியா? ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இட் எக்ஸ்டாண்ட் த பாடி. இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா எக்ஸ்டாண்ட் பண்ணும், எலாங்கேட் பண்ணும், எலாங்கேஷன். ஓகேயா? ஸோ எலாங்கேட் பண்ணும். அப்போ என்ன ஆகுது? எலாங்கேட் பண்ணிவிட்டு இட் ஃபிக்ஸ் த பாடி இன்டு த ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஓகேயா? ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த பின்னாடி இருந்தது இல்லையா, அந்த போஸ்டீரியர் ரீஜனில் இருந்த சீட்டே இருந்தது இல்லையா, அதை வித்ட்ரா பண்ணிக்கும், உள்ளே இழுத்துக்கும். ஸோ உள்ளே இழுத்துக்கிட்டு இப்போது இந்த போஸ்டீரியர் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போஸ்டீரியர் போர்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா கான்ட்ராக்ட் பண்ணும். ஸோ கான்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகிடும்? கான்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ கான்ட்ராக்ட் ஆகும்போது பின்னாடி இருந்த அந்த இடம் என்ன ஆகுது? இப்போ முன்னாடி வந்துடுது இல்லையா. ஸோ அப்போது என்ன இருக்குது? தட் இஸ் லோக்கமோட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். புரிஞ்சிச்சா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுது? ஆன்டீரியர் போஸ்டீரியர் எண்டை சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணிக்குது. சரியா? இங்கே இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்குது. தென் அடுத்தது இந்த கொஞ்சம் இந்த முன்னாடி பார்ட்டை வந்து எலாங்கேட் பண்ணுது. ஸோ எலாங்கேட் பண்ணி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுது? இந்த ஆன்டீரியர் எண்ட், இந்த போஸ்டீரியர் எண்டில் இந்த ஃபிக்ஷன் இருந்தது இல்லையா, அதை இட் வித்ட்ரா பண்ணிக்கும். சரியா? ஸோ இங்கே பிக்சரைசேஷனை விட்டுருங்க, நான் சொல்கிறது கவனி. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆன்டீரியர் எண்டை ஃபிக்ஸ் பண்ணி போஸ்டீரியர் எண்டை சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணிக்குது பை த யூஸ் ஆஃப் சீட்டே. ஓகேயா? ஸோ அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட ஆன்டீரியர் எண்டை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுது. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா இட் அட்டாச்சஸ் டு த சாயில். ஓகே, சாயிலில் அட்டாச் பண்ணிக்கும். தென் அடுத்தது இப்போ என்ன அந்த இடத்துல இருக்க சீட்டே வந்து அட்டாச் ஆகிக்கும். தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ போஸ்டீரியர் ரீஜனில் இருந்ததுலேயே அந்த போஸ்டீரியர் ரீஜனில் இருந்த சீட்டேவை வித்ட்ரா பண்ணிக்கும். சரியா? வித்ட்ரா பண்ணிவிட்டு என்னாகும்? அந்த போஸ்டீரியர் ரீஜன் கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ கான்ட்ராக்ட் ஆகிட்டு தென் அடுத்தது இட் அட்டாச்சஸ் டு த சர்ஃபேஸ். திருப்பி என்ன பண்ணிக்கும்? லேண்டோட அட்டாச் ஆகிக்கும். சீட்டே மூலமாக இட் இஸ் அட்டாச்ட் வித் த லேண்ட் சர்ஃபேஸ். ஸோ இது மாதிரி தான். தென் அடுத்த திருப்பி என்ன பண்ணும்? ஆன்டீரியர் எண்டை எக்ஸ்டாண்ட் பண்ணும். இப்படி மாற்றி நடந்துகிட்டே இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட்டு போஸ்டீரியர் எண்டை ஃபிக்ஸ் பண்ணுது,
அடுத்தது ஆன்டீரியர் எண்ட் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது. தென் அடுத்தது ஆன்டீரியர் எண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்குது. போஸ்டீரியர் எண்டை வித்ட்ரா பண்ணிவிட்டு அது கான்ட்ராக்ட் ஆகுது. ஓகேயா? ஸோ கான்ட்ராக்ட் ஆகிட்டு அடுத்தது போஸ்டீரியர் எண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்குது. சரியா? ஸோ இது மாதிரி கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் த பாடி மூமெண்ட், பாடி மசில்ஸ் அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் த சீட்டே த earthworm that locomote from one place to another place. ஓகேயா? புரிஞ்சிச்சா? சரியா? சரி, இப்போது இது மாதிரி தான் என்ன ஆகுது அப்படின்னா earthworm வந்து ஒன் பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸ்க்கு மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேயா? சரி, இங்கே பாருங்கள், ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அப்சர்வ் த earthworm மூமெண்ட். ஓகே, நான் முன்னையே சொன்னாலே அதே மாதிரி தான். சரியா? அதை வந்து எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து gently lift and place it on a piece of blotting paper or filter paperன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மல் பேப்பரில். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா எதில் விடணும்னா கிளாஸ் லேப், ஒரு கிளாஸ் ஏரியா இருக்குல்ல, கண்ணாடி, ஏதாவது ஒரு கண்ணாடி இருக்கிற இடத்துல, நம்ம வீட்டில் மிரர் இருக்கும் இல்லையா, அது மேலேயே கூட வச்சுக்கலாம். ஸோ அதோட மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணுறீங்க, அப்படி இல்லாட்டி யோசிக்கிறீங்க. யோசித்து எந்த இடத்துல மூமெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஓகே, இட் இஸ் டிஃபர், அதோட மூமெண்ட்டில் வந்து டிஃப்ரென்சஸ் இருக்கா, இருந்துச்சு அப்படின்னா என்ன, எங்கே ஃபாஸ்ட்டாக இருக்கும், எங்கே ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிற இதை வந்து நீங்கள் எனக்கு வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கிளாஸில் சொல்கிறீங்க. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட்டு கிளாஸ் வில் பி ஆன் நெக்ஸ்ட் சாட்டர்டே. ஓகேவாம்மா? தேங்க்யூ.